அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் சுப்பிரமணியன் ருட்சோபேட்டை. இன்னைக்கு ஒரு விவசாயி, சார் நான் பப்பாளி பழம் போட்டிருக்கேன், அதில் அதிகமாக நத்தைகள் இருக்கு, வயலில் மட்டும் இல்லை சார், மரத்து மேலே ஏழுது, ஏன் வீட்டுக்குள்ளே வருது, இதுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க. அதே நேரத்தில் நான் தேனியும் வளர்க்குறேன், எனக்கு நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு எந்தவித தீங்கும் விளைவிக்க கூடாது அப்படின்னாரு. இப்போ அந்த நத்தைகள் பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும் சார். ஒன்று ஸ்னெயில்ஸ்ன்னு சொல்லுவோம், அதில் ஓடு இருக்கும், உள்ளே கொலன்னு புழு இருக்கும், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 கொம்பு இருக்கும். இது ஸ்னெயில்னு சொல்லுவோம், நத்தைகள் தான். இன்னொரு வகையான நத்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த ஓடு இருக்காது, கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதுவும் ஊந்து ஊந்து போகும். இப்போ இதுக்கு ரசாயன முறையில் கண்ட்ரோல் உள்ளது பார்த்தீங்கன்னா மொலிசிசைடல் ப்ராப்பர்ட்டி கொண்டது பார்த்தீங்கன்னா 1-2 ஐட்டம் தான் இருக்குது. ஆனால் இயற்கை முறையில் நிலைத்த நீடித்த தீர்வு வேணும் அப்படின்னாக்க மெட்டாரைசம் அனிசோபிலியும் விவிரியா பசானியாவும் நல்ல கண்ட்ரோல் கொடுக்கும். இந்த 2ம் அடங்கினது நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் ருட்சோபைட்டோட இன்ஃபினிட்டி. இதில் இது என்ன பண்ணும், இந்த மெட்டாரைசம் அனிசோபிலி இந்த விவிரியா பசானியா என்ன பண்ணும்னாக்க மொத்தம் 3 விதமாக அந்த நத்தைகளுக்கு எதிர்ப்பு திறனை கொடுக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா தொடு நஞ்சா செயல்படும், எது மேலெல்லாம் படுதோ அதனுடைய தோல் வழியாக உள்ளே போய் அதனுடைய உணவு உற்பத்தி முறையை ஸ்டாப் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணும். இன்னொன்று, அந்த நத்தை எதையாவது சாப்பிட்டுச்சு அப்படின்னா வாய் வழியாக உள்ளே போய் எண்டமோ பேத்தோஜெனிக் ஃபங்கஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கு ஒரு நோயை உருவாக்கி சாவடிக்கும். அது மட்டும் அல்லாது இதை நம்ம இன்ஃபினிட்டி என்ன பண்ணோம்னாக்க அதுக்கு அதனுடைய இனப்பெருக்கத்தை, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை கட் பண்ணும். அதோட இனப்பெருக்கத்தை கட் பண்ணுறதுனால மொத்த பாப்புலேஷனும் குறையும். இந்த 3 வகையில் இது கண்ட்ரோல் பண்ணும். பார்த்தீங்களா, டோட்டலாகவே சொல்ல மறந்துட்டேன். டோசேஜ் எவ்வளோன்னு சொல்லலை. ஒரு ஏக்கருக்கு நம்ம இன்ஃபினிட்டியில் 2 பாக்கெட் கொடுக்கணும். இது எப்படி அடிக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம செவுத்தில் பெயிண்ட் அடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மண்ணுக்கு நிறுத்தி நிதானித்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிக்கணும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் 10 டேங்க் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ 20 டேங்க் யூஸ் பண்ணி, அதுவும் இந்த நத்தையெல்லாம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் அதிகமாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு நிலைத்த நீடித்த தீர்வு கிடைக்கும். இதை விட பெஸ்ட்டு தேனீக்கும் பிரச்சனை இல்லை, எல்லா வகையான நத்தைகளும் கண்ட்ரோல் ஆகணும், நன்மை செய்யும் பூச்சிகள் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பெஸ்ட்டு இந்த இன்ஃபினிட்டி. ஸோ இந்த நத்தை பிரச்சனை இருக்கும் அனைத்து விவசாயிகளும் நமது இன்ஃபினிட்டியை பயன்படுத்தி பெரிய லாபம் ஈட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக வீட்டுக்குள்ளே வராமல் நிம்மதியாக படுத்துங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம், பை.